ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுற விஷயங்கள் நம்ம விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் எப்போ வந்து ரெண்டு பேரும் திரும்ப வந்து ரீயூனியன் ஆனாங்களோ அப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு விஷயம், டெய்லியும் பண்ணுற விஷயங்கள். ஸோ இப்போ என்னென்னா, கமருதீன் பேசுகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக தெரில. அதாவது விஜய் பார்வதி மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாதிரி தெரில. இவங்க வம்படியாக வீம்புக்குன்னு அங்கே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ ஒரு சில வார்த்தைகள் விட்டுருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா காலையில் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுற விஷயங்கள் போச்சு. காலை ஸ்ட்ரெச் பண்ணுறது, அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோபரா ஸ்ட்ரெச் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணாங்க. அப்படி இது பண்ணுவாங்க இல்லையா? அப்போ இவர் கையை அப்படி வச்சுட்டாரு, பின்னாடி தூக்குறாங்க, அப்படி இழுக்கிறாங்க. இவரோட உடம்பு வலிக்கும் அவங்களோட விஷயத்துக்கு இது கொஞ்சம் கம்மி தானே, பலு கம்மியாக தானே இருக்கும் கம்பேர் பண்ணும்போது விஜய் பார்வதிக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கிறாங்க கையை. சிரிப்பு வந்துடுது. உடனே வந்து பிளெயின் ஓட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பாருன்றது டப்புன்னு விட்டுறாங்க, கீழே அப்படியே மெதுவாக வந்துடுறார். அப்போ வந்து கத்திடுறார். கத்திட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது பாரு, இல்லைடா ஸ்டேரிங் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வாயில் தான் அசிங்கமாக வந்துட போதுன்றார். ஒன்றுமே இல்லை, இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறமா வந்து என்ன ரொம்ப கோவக்காரனா ஆளாக இருப்பா போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு அப்படின்றார். அதாவது இவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. இது எப்போ இந்த பொண்ணுக்கு புரிய போகுதுன்னு தெரியல. இன்னொரு இடத்துல வந்துட்டு இவங்க அடுத்தது எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கீழே உட்காராங்க, கால் சமவலி. ஏன் அப்படின்னா சபரி 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு தள்ளி விட்டுருப்பார். தள்ளியில் எட்டி வச்சிருப்பார். இந்த அம்மான அந்த பக்கம் விழுந்திருப்பாங்க. வேறு யாராவது கண்டஸ்டன் தான் நேரம் பெரிய பிரளயம் வெடிச்சிருக்கும். ஆனால் அவங்க அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு கால் வலிக்குது போல் சொல்லவே இல்லை பாருங்கள். இது 2 நாளாக சொன்னால் இதுக்கு தேவையில்லாமல் இது நடக்க தான் செய்யுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதே இது ரம்யா கொஞ்சோண்டு அடிப்பட்டதை 5 வாரம் இழுத்துட்டு போனாங்க. இப்போ அதை வந்து சொல்கிறாங்க, இந்த சபரி வேறடா அப்பா கால்லாம் வலிக்குதுன்றாங்க. அவர் சீக்கிரம் பண்ணுறியா, எனக்கு பாத்ரூம் வேறு வருது அப்படின்றாங்க. கண்டுக்கவே இல்லை. ஆனால் இவங்க திரும்ப ஏன் எனக்கு அதுதான் புரிய மாட்டேது. இது எப்படி வந்துட்டு ஒரு லவ்வாக இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது? இதில் வேறு ட்ரூ ஃபீலிங்ஸ்ன்றாங்க. நேற்று வந்து மை ஃபேமிலிஸ் ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி, எங்கள் அம்மா வீட்டு சைடு இவ்வளோ பேர், அப்பா வீட்டு சைடு இவ்வளோ பேர், இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? நான் அப்படி இருந்து உங்ககிட்ட நான் ட்ரூவாக இருக்கேன்னா புரிஞ்சுக்கூடா, என் ஃபீலிங்ஸ் ட்ரூ அப்படின்றாங்க. ஆனால் அவர் வந்து மண்டே ஆர்டர் நேற்று காலையிலேயே சொல்லியிருப்பார், மேரேஜ் வரைக்கும் பேசியிருப்பாங்க. இப்போ என்னடா இவ்வளோ வெடுக்கும் பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போவே இந்த மாதிரி வெடுக்கும் பேசுகிறது எப்படி இவங்களாம் லைஃப்பில் வந்து கண்டினியூ பண்ண முடியும்? ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, மேரேஜுக்கு அப்புறம் வேறு மாதிரி. சரி ஓகே நம்ம ஆளுங்க தானே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷயங்களே வேறு மாதிரி இருக்கும். மானே தேனே பொன்மானேன்னு தான் சொல்லுவாங்க. 2 பேருமே மாறி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் மேரேஜுக்கு அப்புறமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், நம்ம ஆள் தானே, நம்ம ஆள் மாறி இது பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போவே இந்த அளவுக்கு இரிட்டேட்டாக இவர் பண்ணுறாருன்னா எப்படி இதை வந்துட்டு விஜய் கோத்ரூ பண்ணுறாங்க, இப்படி வந்து இதை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டுது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.